ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் போகிறா, ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போகிற? நான் அது மாதிரி வதந்தியை பரப்பலை, உன்னை ரீவெஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு யாரோ தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், யார் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. என்னது, நான் உன்னோட ஃப்ரெண்டா? ஹீரோ கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. இனிமேல் நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பவும் நம்ம ஹீரோயின் தலையை டச் பண்ணுறான். இப்போ நம்மளோட குயின்ஷி அந்த வயலின் வாசிச்சிட்டு இருக்கா. அவள் நல்லா வாசிப்பா போல இருக்கு. ஹீரோ வராத காண்டில் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ உடனே கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறா. எதுக்காகடா நீ வரலை, உனக்காக தானே நான் அந்த மியூசிக்கே வாசித்தேன், ஏன்டா இப்படி நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அழுக. இவ ரொம்ப போதையாக இருக்கனால நம்ம ஹீரோ வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சிருக்கான். அப்படியே போதையில் பார்த்து உளர்றா. இதுக்குடா என்ன ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக கிம் இங்கே தான் இருக்காளா குயின்ஷி, நான் அவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, அவளை முதல்ல கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே நம்ம கிம்மும் நம்ம குயின்ஷியை தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சா. என்னை விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேர் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம கிம்மு ரொம்பவே லவ் பண்ணுறான் போல இருக்கு நம்ம குயின்ஷியை. இப்போ பொஹான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஏண்டா அந்த மாதிரி நீ குயின்ஷியை கஷ்டப்படுத்துற, அவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரியுமா, அந்த பொண்ணை லவ் பண்ணுறா, ஹீரோயினால் தான் அவளை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அம்மா இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நான் ஹீரோயினை சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவங்க அம்மாவுக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்குது. அதோட காலையில் நம்ம ஹீரோயின் ரொம்ப வழக்கம் போல் குஷியாக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வாண்டடாக காத்துட்ருக்கான் ஹீரோயினுக்காக. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் இல்லை கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு ஸ்கூல் வீட்டு போகிறப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இப்போ உங்ககிட்ட பேசணும், என்ன பார்க்குற வாங், நீ தானே எல்லாருக்கும் லவ் லெட்டர் எழுதுன அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ எனக்கு வேறு வேலை இருக்குது, நீ பேசிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஹீரோயின் ஓட பார்க்குறா. ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கேட்குறா, எதுக்கு, நேற்று தானே ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ டக்குன்னு சொல்லிடுற. ஹீரோயின் வாயை மூடுறா. ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க, ஸ்கூலில் எதுக்கு அந்த கண்ணோட்டத்தில் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஹீரோடைய ஃபோன் ரிங் ஆகுது. நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடிடுறா. நம்மளுடைய புஹானோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பண்ணுறியா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னா, அவள் என்னுடைய ஆள் பார்த்தீங்கல்ல, அவகிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவங்க அம்மாவை மிரட்ட. இங்கே குயின்ஷி ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. நான் அவங்க அம்மா பயங்கரமாக திட்டிருப்பாங்க ஹீரோ வீட்டுக்கு குடிச்சிட்டு போனதுனால. இப்போ போயிட்டு நம்மளோட கிம் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. அவள் என்ன கேட்டான்னு தெரியல, அதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி கிம் கிட்ட சொல்கிறா. இப்போ மறுநாள் நம்ம ஹீரோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா, என்னடா பண்ணிட்டு இருக்க, என் பின்னாடி இதுக்கிட்ட ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொன்னா, நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போகிறேன் வாங்கி சாப்பிட, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இங்கே கடைக்குள்ளே வந்தோடனே கஸ்டமர் அப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, உன்கிட்ட நான் லவ் யூன்னு சொன்னேன் இல்லையா, என்ன பதில் சொல்கிற, அதுக்கு எஸ்ஆர் நோன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறா. நீ என்ன இப்படி மறைஞ்சிட்டா, தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு நினைக்கிறியா, சொல்லிடி அப்படின்னு சொல்கிறப்போ டக்குனி வெந்திரிக்கிறப்ப தலை இடிக்க பார்க்குது. நம்ம ஹீரோ தான் காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய மேனேஜர் கிட்ட, சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா லவ்வில் டேட்டிங் ரொம்ப முக்கியம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஹீரோவை 10 பேர் சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு கடையில் பேசிகிட்டு இருக்காங்க. லவ்வை பற்றி பேசலை, ஹீரோயினோட சொந்த கதை சோக கதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, குட்டி குட்டி திங்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்க போகிறான். ஹீரோயின் அந்த கிளாஸ் ஆண்ட நிற்கிறான். நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக வரதை பார்த்துட்டு இவன் என்னமோ கிஸ் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஏக்கர் கணக்கில் கனவு கண்டுட்டு இருக்கா. அவன் பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அசால்ட்டாக போயிட்டு, என்னம்மா வேறு எதுவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே பில்லை போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு போகிறான். எடுத்துகிட்டு போடான்னு சொன்னால், அந்த குச்சி மிட்டாய் மட்டும் எடுத்துகிட்டு, இது எனக்கு போதும், மற்றதெல்லாம் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதுதான் லவ்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஹீரோ இப்படி அக்கறையாக பண்ணுறதுனால அப்படியே இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. என்னடா நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அந்த சப்வேல போகிறப்போ கரெக்டாக அந்த கிம்மு வந்துடுறான் ரவுடி பசங்களோட சேர்ந்து. வந்துட்டு நம்ம ஹீரோவும் மிரட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயின் இது அதிர்ச்சியாக பார்க்க, ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் நீ பயப்படாத, இவன் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தான், சும்மா என்னை பார்த்து பேசிட்டு போக வந்திருக்கான், நீ ஒன்றும் பயப்படாத கிளம்புன்னு சொல்லிட்டு இங்கே கிம்மு கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரிட்டன் பார்க்குறா. நம்ம ஹீரோவுடைய ஃபோன் மட்டும்
கீழே கிடக்கு. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்ன நடந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தோட வீட்டுக்கு போறா. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, சரி ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றப்போ கூடுன்னு சொல்றப்போ பக்கத்தில் இருக்கவன் காலை தட்டுறான் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுடைய வந்து நாங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறோம் வீட்டு நம்பர் அங்கே நீயே போய் பார்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் வீட்டுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க இங்கே ஹீரோவை பார்த்தா கை கால்லாம் பயங்கரமாக அடிபட்டு போய் கிடக்கா. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை போட்டு செம்மடி அடிச்சிருப்பான் கிம்மு. இப்போ ஹீரோவுடைய வீட்டு கார்னிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்னாச்சு உனக்கு ஏதோ அடிபட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போகிறா. சொல்லதான் நீ அவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஐய் சாரிப்பா இந்தாப்பா உன் ஃபோனு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ அப்படியே போயிட்டுருக்கா. அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம குயின்ஷி வாரா. ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னை காப்பாற்று அவ கிட்டேருந்து அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவு பூட்டிடுறான். குயின்ஷி இங்கே கத்திக்கிட்டு இருக்கா, ஹீரோயின் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கதவை திறக்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து க்யூட்டாக ஹாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க நீ முதல்ல இடத்த காலி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை பளிச்சுன்னு அடிச்சு விட்டுறான். அவளும் போயிடுறா. இப்போ ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு ஒரு ½ கழிச்சு போ அப்போ தான் அவங்க போவாங்க எல்லாம் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக அவங்க அடிக்கடி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி வீடு அவங்களுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ஸ்ட்ராபெரி மில்க் கொடுத்துட்ருக்கான். அப்போ டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹெச்எம் மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் பதறி போகிறா. இப்போ நான் என்ன செய்வேன் எங்கே போய் ஒளிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிற. அம்மா வந்து கேட்குறாங்க, எப்படா அந்த ஸ்ட்ராபெரி மில்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்காதுன்னு சொன்னால் இப்போ வர வர எனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, அடப்பாவி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. அப்படியே அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவன் ஷர்ட்டில் வந்து காஃபி கூட்டியிருக்கும். ஹீரோயின் தட்டி விட்டுருப்பா. இப்போ அவங்க அம்மா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியே லைட் ஆன் பண்ணுறப்போ ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக போயிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் திட்டுறா, எதுக்காகடா இப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றாமல் எங்கள் அம்மா கீழே போனால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் எந்த வெளியே போகணுன்னா உனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன நீ என்னை வந்து அப்யூஸ் பண்ண பார்க்குறியா கண்டிஷன் போட்டு அப்படின்னு சொல்கிறப்போ ஏதோ சொல்ல வரான். ஹீரோயின் வாயை மூடிட்டு சாரி நான் தப்பாக பேசிட்டேன் நீ என்ன கண்டிஷன்ன்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இன்னும் இல்லை ஃப்யூச்சரில் நீ எக்காரணத்தை கொண்டு என்னை இக்னோர் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டிஷன் போட ஹீரோயினும் ஓகே இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சரி நான் போனதுக்கப்புறம் கரெக்டாக 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவை தாறுமாறாக வெறுப்பேற்றிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அம்மா மண்டதறிக்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா ரூமை விட்டு வெளியே வராதிங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க திரும்ப வந்தீங்கன்னா தலையை தனியாக திரிச்சு போயிற அளவுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வெறுப்பேற்ற ஹீரோயின் கரெக்டாக வெளியே வர நம்ம ஹீரோ வந்து பத்திரமா ஹீரோயினை சென்ட் ஆஃப் பண்ணிடுறான். சீனில் லைப்ரரி தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம சென் வந்து ஏதோ புக் எடுக்க வந்திருக்கான். அதே மாதிரி நம்ம வாங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக பேச இதை வந்து நம்மளோட சென் கேட்டுடுறான். அப்படியே நம்மளுடைய வாங்க லாக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுற வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு என்னம்மா நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லையே நான் புக் படிக்க தான் வந்தேன் அப்படின்னு இவ சொல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதில் இவ எட்டி பார்க்குறத பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிற எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சவ தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னை கேட்க நான் என்ன செய்கிறது ஒருத்தராலாக ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகும். அதுக்கு மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணால் கூட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் உனே தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ப்ரப்போஸ் பண்ண எப்படி நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போச்சுன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் முறைச்சி தள்ளுறான் அவளை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் முடியெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கா கலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போசிட்டில் பார்த்தா நம்ம சென்னும் நம்மளோட வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர நம்ம வாங்க சொல்லிட்டு இருக்கா நல்ல வேலை நான் காப்பாற்றினடி கொஷினாக கேட்டு சாவடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹெச்எம் மேடம் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டு ஒரு பையனை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஹீரோவோட பிரதர் தான் அவன் இறந்து போயிட்டான். போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சு ஜோஷா கிளம்பி போயிட்டு இருக்கப்போ ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி வச்சுட்டு ஹீரோயினுக்கு வெயிட் பண்ண சைக்கிள் ஏறி உட்காருன்னு சொன்னேன். ஹீரோயின் உட்காந்துட்டு லைட்டாக பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து வயிறு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக போக ஹீரோயின் வந்து சரிப்பா லேட் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்போ என்ன நீ நான் உன்னை இறக்கி விட்டேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாக போக ஹீரோயின் கொஞ்சம் பதறி போகிறா. அப்படியே அந்த சைக்கிளில் போய் அவளோட பேக் மாட்டிக்கிது. அது தெரியாமல் அவள் நகர்றப்போ மொத்த சைக்கிளும் கீழே விழுந்துடுது. ஐயோ சாரி எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரிச்சிட்டு ஓடியே போயிடுற அந்த இடத்த விட்டு. இதெல்லாம் வந்து ஹெச்எம் மேடம் மேலேருந்து கீழே பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டியா கூடுன்னு சொல்லிட்டு லீடர் கேட்குறப்போ ஹீரோயின் பேக்
பேக்கில் தேடி பார்க்குறா, அந்த ஹோம்ஒர்க்கே காணோம். இல்லை நான் வந்து எழுதி தான் கொண்டு வந்தேன், அதை எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அந்த பொண்ணு நீ சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹெச்எம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு எதுக்காக இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் நீ வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த கன்றாவியான பழைய யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க போகிற, ஸ்கூல்லே வந்து ஒரே ஒரு செட் யூனிஃபார்ம் உனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், ஃப்ரீயாக வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியாக போகுது. இவங்க நல்லவங்க தான் போல இருக்குது. அப்படியே அந்த தள்ளி விட்ட சைக்கிள்லாம் நைட்டுக்குள்ளே சரி பண்ணி வச்சுட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக இருக்கா. அப்போ தான் அவளோட அந்த ஹோம்ஒர்க் பேப்பரை வந்து நம்ம குயின்ஷி எரிச்சிட்டு இருக்கா. இதே மாதிரி ஒரு நாள் நீயும் காணாமல் போயிடுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து எல்லா சைக்கிளையுமே எடுத்து கரெக்டாக வச்சிடுறா. குயின்ஷி வந்தோடனே அந்த சைக்கிளை எல்லாம் எட்டி மிதிச்சு திரும்ப கீழே விழுக வச்சிடுறா. ஹீரோயின் பயங்கரமாக கத்துறா, எதுக்காக குயின்ஷி நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ என் ஆளை வந்து மடக்கி போட்டுட்ட, நீ ரொம்ப தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக என்ன இதுக்கு நடுவில் இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த, நம்ம ஹீரோ வந்துட்டு குயின்ஷி நான் உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்கிறப்போ என்கிட்ட இல்லாதது அவள்கிட்ட என்ன இருக்கு, அவளே ஒரு யூஸ்லெஸ் ஒரு ஏழை பொண்ணு, அவள் உனக்கு எந்த விதத்துலையும் உதவ மாட்டா அப்படின்னு சொல்கிறப்போ வாயை மூடு, என்னை பற்றி இன்னொரு தடவை பேசுனா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக இப்போ ஹீரோ குயின்ஷியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி குயின்ஷி வந்து பழைய காதலெல்லாம் எடுத்து சொல்ல ஹீரோ ஒரு மண்ணாங்காட்டியே வேணாம், என்னை விட்டு தொலை, நீ என்னை விட்ட சனியன் போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மாட்டில் கிளம்பி போக இங்கே ஹீரோயின் வந்து எல்லா சைக்கிளையும் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ மழை வேற வந்துடுது. அப்படியே அவள் எடுத்து வச்சு முடிச்சிடுறா. அப்போ 2 பசங்க வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த பொண்ணு ஏன் தான் ஸ்கூல் சேர்ந்தாலும் இவ்வளோ காஸ்ட்லியான வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கு பேசாமல் அவள் ஏதாவது லோக்கலில் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் தடிக்கு வேற விழுந்துடுறா. அப்படியே எல்லாரும் மனசை கஷ்டப்படுத்துறதை நினச்சி அப்படியே மலையில் உட்காந்து பயங்கரமாக அழுக. இப்போ வந்து நம்ம ஹீரோ கொடை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நிற்கிறா. அப்படியே ஹீரோயினை கை தாங்கலாம் பிடிச்சி எஞ்சி நிப்பாட்டிட்டு, எதுக்காக இப்போ இங்கே வந்த, என்னை பார்த்து நீயும் சிரிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, சாரி என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, தயவு செய்து எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு, என் கூட வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறப்போ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இவன் ரொம்ப தன்மையாக கேட்குறான். அதனால் நம்ம ஹீரோயின் மனசு இறங்கிடுது. அப்படியே போய் காலில் 2 பேரும் உட்காடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பாவமாக நம்ம ஹீரோயினை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து சாரி என்னால் தான் உங்கள் கார் வெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்கப்போ, நான் மட்டும் மலையில் நனைஞ்சிருக்கேன், நீ மட்டும் மலையில் நனையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த தலையில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ஹீரோ மேலே செல்லமாக விளாண்டுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் வீடு வரைக்குமே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மாற்றிக்கோன்னு சொல்கிறப்ப அப்படியே நம்ம ஹீரோ மாற்ற போகிறான். ஹீரோயின் கத்துறா, நில்லுடா அங்கே பாத்ரூம் இருக்குது, அங்கே போய் மாற்றி, இங்கே எதுக்குடா மாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. இது மாதிரி எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸு, எங்கள் அப்பா நிறையா கடன் வச்சுட்டு இது மாதிரி ஓடி போயிட்டாரு, நானும் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நாளையிலேருந்து உனக்கு நான் டியூஷன் மாஸ்டராகவே மாறிடுறேன், உனக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நாளையிலேருந்து நான் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி எல்லா டைமுமே ஹீரோயின் படிச்சுட்டே இருக்கா, நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்படி படிச்சுட்டே போகிறப்போ பி கேர்ஃபுல் அப்படின்ற வேர்டு வருது. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் படிச்சுட்டே போனால ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கான் ட்ரீட் வைக்கிறதுக்காக. அப்போ அங்கே வந்து ஃபுட்டை நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடவே தெரியல. நம்ம ஹீரோ ஒரு கட் பண்ணி சாம்பிள் காமிக்கிறான். அப்படியுமே நம்ம ஹீரோயின் கட் பண்ண தெரியல. டக்கு நம்ம ஹீரோவே கட் பண்ணி கொடுத்துட்டு க்யூட்டாக அவளோட பிளேட்டை எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிறான். அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் தலையை தடவி கொடுத்துட்டு, நீ இதே மாதிரி பார்க்குறப்போ நீ ஒரு குழந்தை மாதிரி என் கண்ணுக்கு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இப்போ வந்து நம்ம குயின்ஷி என்ன பண்ணுறான்னா, நம்ம கிம்மு கிட்ட இந்த தடவை ஹீரோயின் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, அவள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சில நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் எழுதிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அது கொடுக்காம இவன் விளையாட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தலையை டச் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை கொடுக்குறான். அவளும் வாங்கிட்டு கொடுக்குடன் ஓடுறா. நம்ம ஹீரோ இதை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம கிம்மை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட குயின்ஷி கிட்ட கொடுத்துக்கிறான். என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியல. இதை வச்சு அவளுக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு குயின்ஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் நம்ம ஹீரோயின் கேஷுவலாக ஸ்கூலுக்கு வந்தால், உன்னைய பற்றி மிகப்பெரிய ஒரு ரூமர் போது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை காமிக்க, இதை மாதிரி ஹீரோயினை யாரோ பெரிய பணக்காரவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ குயின்ஷி அம்மா வந்து சொல்கிறாங்க, இதை மாதிரி பசங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்துக்கிடாதீங்க, நம்ம ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும், ஏன்னா இவங்களும் அதில் ஒரு பார்ட்னர் போல் இருக்குது ஸ்கூலில். இப்படி சொல்கிறப்போ நம்மளோட ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை படிப்பு கெட்டு போயிடும், இப்போ மிட் டர்ம் எக்ஸாம் வேறு வரப்போகுது, ஒரு பொண்ணோட படிப்பை நமக்கு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் சொல்கிறது செய்கிறீங்களா இல்லையா, இல்லை பிரச்சனையை நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டினதுனால ஹீரோயினை கூப்பிட்டு இதை மாதிரி உன்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா உன் மேலே எல்லாமே நம்பிக்கை இருக்குது, ஆனால் மேலெடுத்து ப்ரெஷர் என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னோன்னே சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமாக போகிறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ தலை தெறிக்க அவங்க அம்மா கிட்ட ஓடி வர அப்படியே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இவ இதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே மிஸ் ஹீரோயினை போக சொல்லிடுறாங்க. ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறா. அம்மா உங்கள் தேவைக்காக இப்படி தான் ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலில் விட்டு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, டே நான் நம்புடா, மேலிடத்துல ப்ரெஷர்னால் தான் அந்த பொண்ணை வந்து நான் போக சொன்னேன், மற்றபடி அவளை அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இது மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்கிறா, நிஜமா நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாடி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஒரு ஹேர் கட் கடையில் போய் நம்ம ஹீரோ ஹேர் எல்லாம் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. அவளோட ஹேர் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். காசு இல்லாமல் அதை டொனேட் பண்ணியிருப்பா. இது மாதிரி அந்த காசு கிடைச்சிருக்கும். அவங்க அம்மா கால் பண்ணோன்னே, இந்த வருஷத்துக்கான ஃபீஸை நானே பார்த்துக்கிறேம்மா, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான் ஹீரோயினை நினச்சி. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் போகிறப்போ பயங்கரமாக மழை பெய்யுது. அப்படியே கொடை பிடிச்சிட்டு போகிறப்போ யாரோ சடனாக கொடைக்குள்ளே வந்து உள்ளே வராங்க. ஹீரோயின் தோல் மேலே கை போடுறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இங்ஷி நீயா? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் ஜிங்கு, நம்ம 2 பேரும் ஒரே ஊரில் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப தான், ஜிங்கு நீ என்னடா என்னை விட 2 மாதம் சின்ன பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ இன்னமும் குட்டையாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு எங்கே தான் மூக்க வெறுத்துச்சோ அவனும் இதுக்குள்ளே வந்துட்டான். வந்துட்டு நீ யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேருக்கும் அந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ஃபைட் மாதிரி ஆகுது. ஹீரோயின் தான் சொல்கிறா, இவன் வந்து என்னோட கிளாஸ்மேட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து ஜிங் எனக்கு தெரிஞ்ச பையன் சொல்கிறப்போ, என்னது தெரிஞ்ச பையனா? நான் உன்னுடைய ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வளர்ந்தோம், வேணா ஃபோட்டோ காமிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் நான் தான் கொடை பிடிப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஏன்னா வந்து ஜிங்கு வந்து செகண்ட் ஹீரோ. அப்படியே போயிட்டு இருக்கப்போ வழக்கம் போல் நம்ம கிம்மு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து தகராறு பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு ஃபைட் சீன் ஆகுது. நம்மளோட ஜிங்கு வந்து அவனும் ஒரு பாக்ஸர், அவன் பயங்கரமாக வந்து அவனும் போட்டு கிம்மை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபைட்லாம் பண்ணிட்டு 2 பேரும் கையில் நினைஞ்சதுனால நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஹீரோ கிட்டே. நான் லாஸ்ட் டைம் ஹீரோ மாற்றிட்டு இங்கே வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிங்கு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் முன்னாடியே வந்து ட்ரெஸ் மாற்ற, டே அறிவு கட்டவனே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்போ, ஏமா சின்ன வயசில் 2 பேர் ஒன்றா சேர்ந்து குளிச்சோம், நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறப்போ, வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி பையலன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டில் திருதுப்புன்னு அம்மா வேற வந்துடுறாங்க. என்னடி 2 ஆம்பளை பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், ஆண்டி நான் தான் ஜிங், நம்மளாம் ஒரே டவுனில் இருந்தோம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஜிங்கு நீயாடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட, இங்கே ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணிட்டு ஸ்கூல்லேருந்து பாதியில் எங்கடா போனால் வீட்டுக்கு வந்து தோலன்னு சொல்லி கத்துறாங்க. அதனால ஹீரோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் வழி அனுப்புறதுக்காக வெளியே வரா. அப்படி ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கப்போ சடனாக நின்றுடுறா. அப்படியே நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோ மேலே விழுக, நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு ஜிங்கை பார்த்ததுலேருந்தே. உனக்கு எதுவும் என் மேலே இடிச்சது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா வேணா என் கையை வேணா கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கடிச்சிருப்பா தொட்டுறப்போ. ஹீரோயின் சொல்கிறான், நான் என்ன நாயா கடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ, யார் அவன், அவனுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறப்போ, அவன் வந்து எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். சரி அப்படியா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டீ தண்ணி ஏதாவது கொடுத்து அவனை பற்றி விடுங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு ஜெலஸாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயின் போகிறத பார்க்குறான். சொன்ன உடனே போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஜிங்குக்கு வந்து அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஊருக்கு நான் பாக்ஸிங் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ, என் பொண்ணுக்கு துணையாக நீ இந்த வீட்டிலே தங்குப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னது இவன் என் கூட தங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ அம்மா ஆமான்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்தடுத்த எபிசோடில் ஹீரோயினுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் ஒன்று தட்டி விட்ருங்க.